நான் வந்து பேசுகிறேன், நான் பேசினேன், அவன் எப்படி பேசலாம், என்ன அவன் எப்படி அப்படி சொல்லலாம்? நாங்கள் கொடுக்குற காசு காணிக்கையும் ஜசமாவும் வாங்கி வாழ்கிற உழைக்காரங்க எங்களை போய் இப்படி பேசலாமா? அப்படி பேசுகிறவங்கள நான் காதில் கேட்டிருக்கேன். என்ன அவங்க தசமாவும் கொடுக்குறாங்கன்றதெல்லாம் நான் கேள்விப்பட்ட அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அடப்பா இப்படியா பேசுகிறான் அவன்? கொடுக்குறவங்க கூட பேச மாட்டான், கொடுக்காத என்றைக்கோ ஒரு நாள் கொடுக்குறவன், அதுவும் அதெல்லாம் போய் பார்க்குறப்போ கஷ்டமாக இருக்கும். ஆனால் மிகைப்படுத்தி பேசுறது அதுதான். அந்த பேச்சாகப்பட்டது. இயேசு இருக்கிறார், இயேசு இல்லாமல் இருக்கிற இடத்துல கூட இயேசு வந்துடுவார். இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் பேசுகிறதை கர்த்தர் கேட்கிறார். மோசேவும் சகோதரி சாரோனும் சகோதரி மீரியாமும் மோசேயின் திருமணத்தை குறித்து பேசுகிறாங்க. கர்த்தர் ஓட்டம் எழுந்துருக்கிறார். நான் கேட்டேன் நீங்கள் பேசுனத, என் தாசனுக்கு விரோதமாக நீ பேசினது என்ன? அது தேவன். இது எல்லாமே அந்த 3 நாளில் கர்த்தர் பயிற்றுவிச்சுட்டார். பேசாதீங்கன்னெலாம் சொல்ல, 3 நாள் என்ன பேசினாருன்றதை இந்த ஜனங்களுடைய வாழ்க்கை வச்சு நான் சொல்கிறேன். சாப்பாடு கொடுக்காதேன்னு சொல்கிறான், கம்முன்னு இருக்கார். சரி கொடுக்கலான்னு சொல்கிறான், அதுக்கும் கம்முன்னு இருக்கான். உட்கார வைக்கிறதுலையும் 50 பேர் ஹோட்டலில் உட்கார வைக்கிறான், 100 பேர் ஹோட்டலில் உட்கார வைக்கிறான். என்னென்னலாம் அவங்க சுயத்தை சீண்ட முடியுமோ தூண்ட முடியும், தூண்டுகிற அளவுக்கு சூழ்நிலைகள் திருச்சபையிலே நடக்கும். அதுதான் திருச்சபை. இது திருச்சபை ஆயிற்று. இந்த பாகுபாடு இருக்குமா, இந்த பாராபட்சம் இருக்குமானலாம் கேட்டால் நம்ம ஆடுகளாக இருக்க மாட்டோம், நம்ம மாடுகளாக மாறிடும். சரி எங்கேயோ உட்கார சொல்கிறோம், உட்காந்துலாம் இல்லைன்னா இருக்குது. பார்த்தீங்களா என்னை இப்படி உட்கார வச்சுட்டாங்க, பார்த்தீங்களா அவங்கள எங்கேயோ உட்கார வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த அந்த சீடரும் அவரும் ஒரே இனம், ஒரே ஜாதி, ஒரே பாஷை, ஏதோ ஒன்று அவனுக்கும் இவனுக்கும் ஒத்து போகுது. அவனை 100 பேர்களுக்கு பந்தியில் உட்கார வச்சுட்டான். சில பேர் 100 பேரில் இருக்கிறத உட்காந்தா அவனுக்கு கோவம் வந்துடும். நிறைய நம்பர்ஸ் இருந்தாக்கா கவனிப்பு கம்மியாக இருக்கும். கம்மியான ஜனங்களை உட்காரணும். சில பேர் கம்மியாக இருக்கிறதுல கோவம் வந்துடும். அவங்கெல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க, இங்கே உட்கார வச்சிடுறாங்க. இந்த 100க்கும் 50க்கும் நிறைய பிரச்சனை நடக்கும். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி. பிரியமே ரூபவதியே, இது எல்லாம் இங்கெல்லாம் இல்லை. அந்த சர்ச்சை இங்கே இல்லையா? அந்த சர்ச்சை இங்கே கிடையாது. அவர்கள் உட்கார சொன்ன இடத்துல உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்த பிறகு தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? 5 அப்பத்தையும் 2 மீனையும் கையில் எடுக்கிறார். அது வரைக்கும் கர்த்தர் கையில் அது இல்லை. எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து, அது வரைக்கும் எனக்கு உட்காந்துருக்கணும், சொல்கிற இடத்துல உட்காந்துருக்கணும், சொல்கிற மாதிரி உட்காந்துருக்கணும். யார் சோறு தரவானா, யார் இவர்களை அனுப்பிடுன்னு சொன்னாங்களோ, அது ஒரு மாதிரியான சீடர்களுடைய மனநிலை இருந்தாலும் அந்த சீடர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நல்ல ஐக்கியம் இருக்கிறது என்பதை நிரூபிக்கப்படுகிறது. அப்பொழுது தான் கர்த்தரை தன் கரத்தில் எடுக்கிறார்.